கருட புராணம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது இறந்தவர்கள் வீட்டில் புரோகிதர் இதை படிங்கன்னு சொல்லி அந்த புக்கை கொடுப்பார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த புக்கை வாங்கி நீட்டாக அதை பிரித்து கூட படிக்காமல் டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஆனால் கருட புராணம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எந்த புராணம் படிக்கிறீங்களோ இல்லையோ, கருட புராணம் அவசியம் படித்தாக வேண்டும். அந்த கருட புராணத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆத்மா இறந்த உடனே எங்கே போகுது, என்னென்ன கஷ்டப்படுது, அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நன்மை, என்ன செய்யாவிட்டால் தீமை, அதெல்லாம் விவரமா சொல்லுது. பெரிய புராணங்க. இதை படிக்கிறதுக்கு சோம்பல் படுறாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இது ஒரு 5 வால்யூமா யூடியூப் போட்டிருக்கேன். அதுல தெளிவா உங்களுக்கு எளிமையா விளங்குற மாதிரி போட்டிருக்கேன். உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு, உங்க தாத்தா எங்க இருக்கார், உங்க தாத்தாவுடைய அப்பா இப்ப எங்க இருக்கார், அவருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன, அமாவாசைக்கும் செத்து போனவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இறந்து போன நட்சத்திரத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் இருக்கு. அதுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறதுனால தான் நமக்கு நோய்கள் அதிகமாக வளருது, பிரச்சனைகள் அதிகமாகுது. அதை செய்யணும்.